ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் எக்ஸாமுக்கு ஆஃப்லி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அதாவது காமர்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே பிரித்து உங்களுக்காக சூப்பராக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும், சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 4 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம் 2 மார்க்கு. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின் ஒரு 4 இருக்குது. 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. சரி, இதில் ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா, அதுக்கப்புறம் 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் வந்து அதாவது ஒரே ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருங்க. எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லாங் ஆன்சரில் வந்து இந்த வாட் ஆர் தி மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ, சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜும் பார்த்துங்க, கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் அதாவது டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் தி ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக பார்த்துங்க. சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் தி கேரக்டர் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், இல்லையா, அது அந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே 2 மார்க் கொஸ்டின்ஸும் 3 மார்க் கொஸ்டின்ஸும் ஈஸியாக நீங்கள் அதுக்குள்ளே என்னாச்சு பார்த்தா கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி சேலரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ், சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும், சரியா, லாங் ஆன்சரில் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாங் ஆன்சர் வந்து தேவையில்லை, அதை விட்டுலாம். சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ஆன்சர், அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் தி ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஹெச்ஆர்எம், சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ், சரியா, அந்த சாப்டரில் வந்து எக்ஸ்பிளைன் தி இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் லாங் ஆன்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 13 பொறுத்த வரைக்கும் ஹவு தி மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட், சரியா, இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சாப்டர் 14 பொறுத்த வரைக்கும் நிறைய தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் அதாவது மார்க்கெட்டிங் மிக்ஸு, சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. சாப்டர் 4 அடுத்த சாப்டரில் அதாவது சாப்டர் 15 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஹவு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஃபர் ஃப்ரம் தி மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நமக்கு சாப்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதனால் நான் சொல்லக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. மற்றபடி 2 மார்க்கு 3 மார்க் எல்லாமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மொத்தமாக இதில் வந்து 12 பேஜ் இருக்குது. அந்த 12 பேஜையும் எடுத்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லபடியாக யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.